ஓம் நம சிவாய. அன்பே சிவம் மனமே குரு. ஓம். நண்பர்களே, கேட்டிருக்கீங்க, இந்த வீரபத்திரர் இயந்திரம் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, செய்வனை, சூனியம், ஏவல், பில் எதுவாக இருந்தாலும் இந்த இயந்திரத்தை கொண்டு நம்ம அதை அகற்றலாம். சரிங்களா? ஏன்னா செய்வனை உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பித்து பிடிச்ச மாதிரியும், ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு மூஞ்செல்லாம் கருவடைஞ்சு சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாதிப்பு அது கொடுத்துருக்கும். சரிங்களா? அதுக்காக நிறைய பேர் இப்போ பெண்மணிகளை என்ன கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கமெண்டில். அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீரபத்திரர் இயந்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீரபத்திரர் செப்பு தகடோ இல்லை வெள்ளி தகடு, இந்த இயந்திரத்தை அதில் வரைந்து இந்த இயந்திரத்தை நீங்கள் சுத்தப்படுத்தணும். இதில் பார்த்தீங்கன்னா சில இயந்திரங்கள்னாலே சாபங்கள் அதிகமாக அந்த இயந்திரத்துக்கு அந்த தகடில் இருக்கும். அதை நம்ம சுத்திப்படுத்தணுன்னாக்கா எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் போட்டு பால், பன்னீர் இதை சுத்திப்படுத்தி விபூதியால் துடைத்து இதை பச்சரிசி மேலே இந்த இயந்திரத்தை வைத்து கிழக்கு முகமாக இல்லை வடக்கு முகமாக அமர்ந்து நெய் தீபம் ஏற்றி தேங்காய், சர்க்கரை, பால் கொஞ்சம் வச்சுங்க, பால், பழம், வாசன திரவங்கள் இதை கொண்டு இந்த மந்திரத்தை 1008 உரு நீங்கள் கொடுத்து இதை கருப்பு துணியில் சுற்றி நிலவாசலில் கட்டினாலும் உண்டு. இல்லை இதை பூமியில் புதைக்கணுன்னாக்கா ஒரு தேங்காய், நல்லா பெரிய தேங்காயை வாங்கிட்டு அந்த 3 கண்ணில் ஒரு கண் ஒல்சு பண்ணி அதுக்குள்ளே புனுகு, ஜவ்வாது, கோரசம் இதெல்லாம் போட்டு இந்த தகட்டை அதுக்குள்ளே வைத்து அடைச்சி கருங்காலி குச்சி இல்லை எட்டி குச்சி வச்சு அந்த ஹோல்ஸை அடைச்சி இதை வீட்டு வாசலுக்கு முன்னால் நீங்கள் விதைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா செய்வனை, ஏவல், பில்லி, பேய், பிசாசு எதுவாக இருந்தாலும் படிப்படியாக குறையிறத நேருக்கு நேராக பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரம், வீரபத்திரர் இயந்திரம் இது. அதுக்குள்ள மந்திரங்கள் பார்த்துங்க, அதுக்குள்ள மந்திரங்களை நான் கொடுக்குறேன். ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை பிழை இல்லாமல் படிக்கணும். பிழை இல்லாமல் சொன்னால்தான் உங்களுக்கு இயந்திரங்கள் சாபங்கள் வராது, இயந்திரத்தோட சாபங்கள் வராது. இல்லைனாக்கா இயந்திர சாபங்கள் வரும், மந்திர சாபங்கள் வரும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சு இதை படித்து இதுக்கு உரு கொடுத்து அந்த உரு பிரகாரம் நான் சொன்னதை நீங்கள் செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காகவே எடுத்து
இதையும் மறைக்காமல் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.